இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் 2024 ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு வேட்பாளராக இங்கே களமிறக்கப்படுறது வந்து ஒன்று அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பாராளுமன்றத்தில் பங்கு பெற்றவர், இன்னொன்று தமிழகத்தை தாண்டின அரசியல் பார்வையும் கொண்டவர். ஒரு உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலத்தில் எவ்வளோ பெரிய மாநிலம்னு தெரியும், அவ்வளோ பெரிய மாநிலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது. ஏன்னா மக்கள் அதிகம்னாவே பிரச்சனைகள் அதிகம். அந்த மாதிரி மாநிலத்தில் மக்களுக்கான அரசியல் செய்தவர். இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்து அவர் இங்கே வந்து நாம் தமிழர் கூட நின்று அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நாம் தமிழர் கட்சியில் நிற்க வைக்கிறாங்கங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல ஒரு பலத்தை தான் கொடுக்கும். மாதிரி அவர் வரக்கூடிய சமூகம் அதுவும் வந்து ஒரு பின்னணியாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி எந்த கட்சி எங்கே இருந்தாலும் ஒரு சாதி அரசியலுங்கிறத யாரும் மறுதளிச்சுட்டு போகிற அளவுக்கு இல்லை. பல பேர் இல்லை இது எங்களை சாதி கட்சி இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னலாம் பெரிய அளவுக்கு சொன்னாலும் நிறையா பேருக்கு வந்து அந்த சாதி சாயம் பூசப்பட்டு தான் இருக்குது. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இல்லைன்னா பூசப்பட்டுருது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலையில் சீமான் அவர்களுக்கு இன்றைக்கி அம்பேத்ராஜன் அவர்கள் வந்து ஒரு வேட்பாளராக வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு வலிமையாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி சீமான் அவர்கள் வந்து நீங்கள் ரிசர்வேஷனில் இருக்கிறது எத்தனை தொகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த கேண்டிடேட்டை வந்து பொது தொகுதியாக இருக்கிற இடத்துல கூட நாங்கள் வந்து ஒரு சமூகத்தில் பின்தங்கிய மக்கள்னு சொல்லப்படுறவங்களை நாங்கள் கொண்டு போய் நிறுத்துகிறவங்க போது அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் கொடுக்கறதுக்கு மற்ற கட்சிகள் முன் வர்றதை விட இவங்க பெரிய அளவுக்கு முன் வந்திருக்காங்கும் போது அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்போ இன்றைக்கி சீமான் செய்யக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு மாற்று சிந்தனை இல்லையா, முற்போக்கான சிந்தனை இல்லையா? இதை எப்படி வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியும்? அதுதான் என்னுடைய பார்வை. அப்போ 39% ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கே வந்து இப்போ இன்றைக்கி சட்டசபையில் எவ்வளோ இடம் கிடைச்சிருக்குன்னா வெறும் 6% தான். அப்போது எந்த அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது. அப்போ இன்றைக்கி சீமான் வந்து 134 போது பாதிக்கு மேலே இளைஞர் கொடுக்குறாங்க. இதே கருத்தை தான் விஜய் அவர்கள் கட்சி சார்பாக பேசும்போது அதையும் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இளைஞர்களை நிறுத்தணும். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறது பூரா இளைஞர்னு சொல்லும்போது அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதிகமான்ட்டு. இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து இதை பெரிய அளவுக்கு செய்கிறத நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்போ அவர் வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இன்னும் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஸோ இந்தியாவிலே அதிகப்படியாக பொது தொகுதியில் வந்து பட்டியல் சமூக வேட்பாளர் நிறுத்திய ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குது. இப்போது சீமான் அவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அம்பேத்ராஜன் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் வந்து திருப்பூர் பொது தொகுதி சட்டமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளராக களமிருக்கிறது வந்து பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் வந்து பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த முடிவை? கட்டாயம் இவர் அம்பேத்ராஜன் அவர்கள் அவங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் ஆரம்பத்தில் கன்சிடாமல் இருக்கும்போதுலேருந்தே இருக்கவர். அவங்க கட்சியினுடைய பொருளாளராகவும் பதவி வகித்ததாக சொல்லப்படுது. அவருடைய மறைவுக்கு அப்புறம் மாயாவதி அம்மையார் கூடயும் இருந்து அவர் 2010 to 2016 வரைக்கும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன்னு சொல்லப்படுது. அவர் நம்ம மயிலாடுதுறையில் தான் ஏவிசி காலேஜில் தான் பிஎஸ்சி பட்டமும் படித்தவர். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் 2024 ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு வேட்பாளராக இங்கே களமிறக்கப்படுறது வந்து ஒன்று அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பாராளுமன்றத்தில் பங்கு பெற்றவர், இன்னொன்று தமிழகத்தை தாண்டின அரசியல் பார்வையும் கொண்டவர். ஒரு உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலத்தில் எவ்வளோ பெரிய மாநிலம்னு தெரியும், அவ்வளோ பெரிய மாநிலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது. ஏன்னா மக்கள் அதிகம்னாவே பிரச்சனைகள் அதிகம். அந்த மாதிரி மாநிலத்தில் மக்களுக்கான அரசியல் செய்தவர். இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்து அவர் இங்கே வந்து நாம் தமிழர் கூட நின்று அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நாம் தமிழர் கட்சியில் நிற்க வைக்கிறாங்கங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல ஒரு பலத்தை தான் கொடுக்கும். மேலும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வரக்கூடிய சமூகம் அதுவும் வந்து ஒரு பின்னணியாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி எந்த கட்சி எங்கே இருந்தாலும் ஒரு சாதி அரசியலுங்கிறத யாரும் மறுதளிச்சுட்டு போகிற அளவுக்கு இல்லை. பல பேர் இல்லை இது எங்களை சாதி கட்சி இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னலாம் பெரிய அளவுக்கு சொன்னாலும்
நிறைய பேருக்கு வந்து அந்த சாதி சாயம் பூசப்பட்டு தான் இருக்குது. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இல்லைன்னா பூசப்பட்டுருது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலையில் சீமான் அவர்களுக்கு இன்றைக்கி அம்பேத்ராஜன் அவர்கள் வந்து ஒரு வேட்பாளராக வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு வலிமையாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பொது தொகுதிகளில் வந்து அதாவது பதில் சமூகம் இல்லாத மக்களை வந்து எல்லா கட்சியும் நிறுத்தும்போது இவங்க வந்து பதில் சமூக மக்களை வந்து நிறுத்துறாங்க. மற்ற கட்சிகள் அதில் சரியாக செயல்படுதுன்னு நினைக்கிறேன், இல்லை நாம் தமிழ் கட்சி சரியாக செயல்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாக்கு வங்கி தானே முக்கியம் எண்ட் ஆஃப் த டே. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டுமே முக்கியம். ஒன்று வந்து நீங்கள் சமூக நீதின்னு சொல்கிறீங்க, சமத்துவத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் வந்து சமத்துவத்தை நீங்கள் உண்டு பண்ண முடியும்? அப்போ பட்டியலினத்துக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டில் மட்டும் அவங்கள நிற்க வச்சிங்கன்னா இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது வந்து ஒரு அரசியல் ஆக்கப்பட்டு ஒரு மத்திய அரசாங்கத்தினால இன்றைக்கி வந்து ஒரு ரிசர்வேஷன்லாம் இதை கொண்டு வரப்பட்டு என்னென்ன தொகுதிகள் இவ்வளோ எஸ்சிக்கு எஸ்டிக்குன்னு ஒதுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி தொகுதிகளை மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த எஸ்சியோ எஸ்டிஓ நிறுத்துவீங்க, மற்ற தொகுதியில் நிறுத்த மாட்டேன்னா அப்போ இது சட்டம் ஆக்கப்படலைன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த சீட்டை நாச்சுக்கு பட்டியலின சமூக மக்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? இவ்வளோ சமூக நீதி, சமத்துவம், நேர்மை, நியாயம், தர்மமெல்லாம் பேசுகிறீங்க, கொடுத்துருப்பாங்களாங்கிற பார்வையும் இருக்குல்ல. அப்போ இன்றைக்கி சீமான் அவர்கள் வந்து நீங்கள் ரிசர்வேஷனில் இருக்கிறது எத்தனை தொகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த கேண்டிடேட்டை வந்து பொது தொகுதியாக இருக்கிற இடத்துல கூட நாங்கள் வந்து ஒரு சமூகத்தில் பின்தங்கிய மக்கள்னு சொல்லப்படுறவங்களை நாங்கள் கொண்டு போய் நிறுத்துறவங்க போது அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் கொடுக்கறதுக்கு மற்ற கட்சிகள் முன் வர்றதை விட இவங்க பெரிய அளவுக்கு முன் வந்திருக்காங்கங்கும் போது அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்போ அவங்க சீமானே இன்றைக்கி என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த தடவை இன்னொன்று ஒன்று பட்டியலின மக்களை வந்து நீங்கள் பொது தொகுதிக்கு கொண்டு வந்து நிறுத்துறது, இது எப்பயுமே சீமான் பண்ணுறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று இந்த தடவை 234 தொகுதியில் 134 தொகுதிக்கு இளைஞர்களை வந்து நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அது பெரிய அளவுக்கு பாராட்டப்படணும். இப்போ கூட சமீபமாக நடந்த ஒரு தொலைக்காட்சி விவாதம், மாணவர்கள் எல்லாம் பங்கெடுத்த விவாதத்தில் நானும் பங்கெடுத்திருக்கும் போது கூட நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 6% தான் 25 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு உட்பட்ட எம்எல்ஏக்கள், வெறும் 6% தான். யோசிச்சு பாருங்கள். இதே நீங்கள் வாக்காளரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வயசுக்கு மேலே 39 வயசுக்குள்ளக்குள்ள சற்றேறக்குறைய 39%. அப்போ 39% ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கே வந்து இப்போ இன்றைக்கி சட்டசபையில் எவ்வளோ இடம் கிடைச்சிருக்குன்னா வெறும் 6% தான். அப்போது எந்த அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது. அப்போ இன்றைக்கி சீமான் வந்து 134 போது பாதிக்கு மேலே இளைஞர் கொடுக்குறாருனா இதே கருத்தை தான் விஜய் அவர்கள் கட்சி சார்பாக பேசும்போது அதையும் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இளைஞர்களை நிறுத்தணும். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறது பூரா இளைஞர்னு சொல்லும்போது அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதிகமான்ட்டு. இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து இதை பெரிய அளவுக்கு செய்கிறத நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்போ அவர் வந்து பெண்களுக்கும் அதே மாதிரி பெரிய அளவுக்கு 50% கொடுக்குறார் சீமான். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அந்த இதில் வந்து நாங்கள் ஆட்களை நிறுத்த வைக்கிறங்கிறது இது பெருந்தன்மையே இல்லை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். எந்த கட்சியாக இருந்தாலும் எஸ்சி கேண்டிடேட்டில் தொகுதியில் போய் நீங்கள் பொது கேண்டிடேட்டை நிறுத்த முடியாது, எஸ்டியில் கொண்டு போய் நீங்கள் பொது தொகுதி கேண்டிடேட்டை நிறுத்த முடியாது. அப்போ நீங்கள் அந்த தொகுதியில் மட்டும் நீங்கள் போய் நிறுத்துறதுக்கு நீங்கள் என்ன பெரிய சமூக நீதி சமத்துவம் பேசுகிறாள்? நம்மளே பல தடவை பேசியிருக்கோம். ஆராசா வந்து பெரம்பலூரில் தனித்தொகுதியாக இருக்கிற வரைக்கும் அங்கே நின்னார். பொது தொகுதி ஆனதுக்கப்புறம் அவர் எங்கே தூக்கி அடித்தாங்க? நீலகிரிக்கு தூக்கி அடித்தாங்க. அப்போ ஆராசாவே திராவிட முன்னேற்ற கழகம் என்னமா பார்க்குது? ஒரு பட்டியலின ஆளை தானே பார்க்குது. இன்னைக்கு ஆராசாவை விட வந்து ஒரு அரசியல் ரீதியாக தர்க்கம் வந்து திமுகவில் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? இல்லை. அப்போது அப்பேற்பட்ட ஒரு அறிவார்ந்த நபரை கூட நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஒரு பட்டியல் சமூக. அப்போ இன்றைக்கி சீமான் செய்யக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு மாற்று சிந்தனை இல்லையா, முற்போக்கான சிந்தனை இல்லையா? இதை எப்படி வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியும்? அதுதான் என்னுடைய பார்வை. குறிப்பாக செய்தி தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையான அந்த பஞ்சாயத்து வந்து என்னதான் ஆயிட்டு இருக்குன்னு ஒன்றும் தெரியல. ஒரு நாள் வந்து பேரம் முதிஞ்சிருச்சுன்றாங்க, அடுத்த நாள் பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு காங்கிரஸும் தாவேகாவும் தான் 2வது இடம் உறுதி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ என்ன தான் நடக்குது அங்கே? இன்றைக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்து டெல்லியில் நடக்குது. இன்றைக்கி வந்து சற்றேறக்குறைய ஒரு 140லேருந்து 150 நபர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க ராஜீவ் காந்தியை சந்திக்கிறதுக்கு காங்கிரஸ் சார்பில் இருந்து. இப்போ சமீபமாக ஒரு 84 மாவட்டங்களாக அதை பிரிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர்களை நிர்ணயிச்சிருந்தாங்க. அதில் வந்து இன்னும் ஒரு 2-3
தலைவர்கள் பதவி போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 81 82 தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், அது இல்லாமல் வந்து மற்ற நிர்வாகிகள், பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 140 to 150 பேர் டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து. எதுக்குன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 41 பேர் போய் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து வந்தது நமக்கு தெரியும். அப்போ வந்து அவங்க பேசினது வந்து தாவேகா கூட போகலாமா இல்லை திமுக கூடயே இருக்கலாமாங்கிறதான். பொதுவாக வந்து ஒரு 41 பேர்த்த வந்து உட்கார வச்சு பேசும்போது அங்கே வந்து யாரும் பெரிய அளவுக்கு வாய் திறக்கல. மாணிக்கம் தாகூர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில பேர், ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் அதில் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அதை உணர்ந்த ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் அந்த 41 பேர்த்தையும் சந்தித்ததா தகவல். அப்போ தனியாக சந்தித்து அவர் பேசும்போது என்ன தகவல் வருதுன்னாக்கா, நிறைய பேர் வந்து தாவேகா கூட போகிறதுக்கு தான் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் வந்து நீங்கள் பொதுவாக பேசும்போது ஏன் இந்த தெரிவிக்கல அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கும்போது, இல்லை பொதுவில் எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுகிறதுக்கு எங்களுக்கு தயக்கமாக இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம இங்கே என்ன பேசினாலும் அது உடனே அறிவாலயத்துக்கு போயிடுது. அப்போது நாளைக்கு வந்து ஏதாவது ஒன்று திமுக கூட கூட்டணின்னா தாவேகா கூட போகலான்னு வெளிப்படையாக சொன்ன ஆட்களுக்கு திமுக ஆதரவு கொடுக்குமா? அப்போ இந்த பயம் இருக்குதுங்கிறது. இது ராகுல் காந்திக்கு இந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப ஷாக்கான மாதிரி கேள்விப்படுறார். என்னங்க, நம்ம கட்சி மீட்டிங்கில் பேசுறது இந்த கலந்துரையாடல் வந்து அறிவாலயத்துக்கு உடனுக்குடனே போகுதா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஷாக்கில் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மையார் கனிமொழி அவர்களும் போய் பார்த்தாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து டெல்லிக்கு போனதையெல்லாம் இவங்க ரொம்ப விமர்சித்தாங்க. திமுக டெல்லியில் தான் கூட்டணியா, நீங்கள் இங்கே இல்லை, உங்கள் ஆஃபீஸில் இல்லை, அவங்க வந்து பேசணும், ஆச்சா போச்சான்னு பயங்கர நக்கல் நையாண்டி திமுக அதிமுகவை பார்த்து. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? சபரேஷன் ஒரு தடவை போய் டெல்லியில் ராகுல் காந்தியை பேசுகிறாரு. அதுக்கப்புறமும் பிரச்சனை ஓயில முட்டுது, பயங்கர பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் வந்து அம்மையார் கனிமொழி போய் பார்த்துட்டு வந்த உடனே எல்லா இடத்துலையும் வந்து இவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா, சுமூகமாக முடிஞ்சிருச்சு, பேச்சுவார்த்தை முறை முடிஞ்சிருச்சு, கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்பயே நான் கேட்டிருந்தேன், பிரச்சனை இல்லைன்னா ஒன்றா அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கணும். வெளியே வந்தவுடனே இல்லை, எங்கள் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, திமுக கூட தான் காங்கிரஸ் இருக்க போகுதுன்னு. இல்லையா ஐயா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கணும், இல்லை அவங்க வந்து பேசினாங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து திமுகவில் தான் தொடர்றோன்னு. இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தமிழக காங்கிரஸார் என்ன சொன்னாங்க? டெல்லியில் பூரா எல்லாமே முடிவு பூரா டெல்லி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்கேயாவது வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கா? இல்லை. செல்வ பெருந்தகர் ஒரு விருப்பத்துக்கு அவர் ஒன்று பேசுவார், ஐயா வேலுச்சாமி அவர்கள் ஒரு பக்கம் பேசுவார், இவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கருத்தை பேசுகிறாங்க. அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல. அப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே சந்தித்து பேசும்போது என்னடா இந்த அளவுக்கு முன்னுக்கு பின் முரணாக வந்து தகவல் வருது, நிறைய பேர் தனியாக பேசும்போது ஒன்று சொல்கிறாங்க, பொதுவில் பேசும்போது ஒன்று சொல்கிறாங்கும் போது, ஒரு கட்சியினுடைய பிரதான லீடராக இருக்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணுங்கிற ஒரு சிந்தனை வந்தனால தான் இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் முதல்கொண்டு எல்லாத்தையும் இப்போ 140 பேர்த்த வந்து கூப்பிட்டுருக்காங்க டெல்லிக்கு. இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட அங்கே கலந்துரையாடல் நடக்குது. அவங்க வந்து இப்போ நீங்கள் கட்சி வந்து எப்படி வழிநடத்த போகிறீங்க, கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி திமுக கூட போகலாமா, தாவேகா கூட போகலாமா, இப்போ திமுக கூட போகும்போது சாதக பாதகங்கள் என்ன, தாவேகா கூட போகும்போது சாதக பாதகங்கள் என்ன, கட்சியை வளர்த்துறதுக்கு எந்த விதத்தில் எது வந்து உதவும். அப்போ அவங்க என்னென்னா இன்றைக்கி கட்சியை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் வரணுன்னாக்கா இன்றைக்கி திமுக கூட போயிடலான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அந்த நிலைமையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையே காங்கிரஸ்காரங்க கிட்ட என்னன்னா, ஒரு இமி அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்து காங்கிரஸை மதிக்கலைங்கிற குற்றச்சாட்டு, அவமானப்படுத்துகிறாங்க. மதிக்கலைங்கிறது கூட விட்டுருங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ கூட சமீபமாக அவங்களுடைய மாவட்ட செயலாளர் தளபதி பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் தான் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் செலவையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ எம்பி ஆக்கி விட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து இப்போ ஆர்எஸ் பாரதி ஒரு காலத்தில் சொன்னார் பாருங்கள், இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்து பட்டியலின மக்கள்லாம் வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்காங்கன்னா அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பூரா திமுக போட்ட அரசியல் பிச்சைங்கிறத சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை அவங்களுக்கு, காங்கிரஸ். அதோட இன்னைக்கு திமுகவினுடைய நிலைமை எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பெரிய அளவுக்கு வந்து பலகீனமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம திமுக கூட போனால் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு காங்கிரஸும் சேர்ந்து வந்து கொலாட்ரல் டேமேஜாக மாறணும். அதோட வந்து நமக்கு இன்றைக்கி எம்எல்ஏக்கள் ஜெயித்தாலும் கட்சியை வளர்த்த முடியுமா
அப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து புனரமைச்சிக்கிட்டு இருக்கீங்க கட்சியை, புது நிர்வாகிகளை கொண்டு வந்து. அப்போ திருப்பி நீங்கள் வந்து ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பி அதே திமுக கூட்டணின்னா நீங்கள் திமுக ஆலமரம் கூட வச்சுங்க, ஆலமரத்துக்கு கீழே ஏதாவது வளருமா? திமுகவினுடைய ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை, கூட இருக்க கூட்டணி கட்சி அத்தனைக்கும் பொருந்தும். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு கட்சி, மதிமுக, இவங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளை வேணும்னு வச்சுப்பாங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் எந்த கட்சியும் வளராத அளவுக்கு பார்த்துப்பாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க வளர்ந்துடக்கூடாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அருமையான ஸ்ட்ராட்டஜி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு கட்சி அப்படி தான் நினைக்கும். ஆனால் கூட இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை நாள் வந்து முழிச்சுட்டு தூங்கிட்டே இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் முழிப்பு வரும் இல்லையா? இல்லை தூங்குற மாதிரி தான் எத்தனை நாள் நடிப்பீங்க? அப்போ எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ்னு ஒன்று வரும் இல்லையா? நீங்கள் இருக்கிறதுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கண்ணு முழிக்கணும்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் முழிச்சிருக்குதுன்னு பார்க்குறேன். இன்றைக்கி கூட காங்கிரஸ் முழிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இல்லை. இப்போது தாவேக்காங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நாம் தமிழர்கிட்ட போக முடியாது, அவங்க இன துரோகின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கும் போக முடியாது, ஏன்னா பாரதிய ஜனதா இருக்குது. அப்போ இன்றைக்கி தாவேக்காங்கிறது ஒரு பெரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைக்கி அவங்க சைடில் போனால் ஒரு 50-60 சீட் எம்எல்ஏ சீட்டுக்கு மேலே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 இவ்வளோ வம்படி பண்ணால் கூட ஒரு 2-3 சீட் சேர்த்து கொடுக்குறாங்கன்னே கூட வச்சுங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, இல்லை 25 விட கம்மியாக தான் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் நீங்கள் கசக்கி மோந்து பார்த்ததுக்கப்புறம் காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணியில் நிலைச்சதுன்னா என்ன ஆகும்? அழிஞ்சு தான் போகணும். வளர முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு கட்சியை வளர்த்தணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இன்னைக்கு தேர்தல் சமயம் தான் ஒரு கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்போ இன்னைக்கு நீங்கள் இங்கே திமுக சார்பில் போய் ஒரு 25-27 சீட்டில் போய் நிற்கிறத விட இன்னைக்கு தாவேகா கூட போய் ஒரு 60 சீட்டுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்கி நிற்கும் போது கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 25-27 தொகுதி கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் உங்களை சுருக்கியே வச்சுருப்பாங்க. அப்போ இன்னைக்கு கூட வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, கடலூரில் பேசும்போது 25% நம்மளுடைய வாக்கு அப்படியே சிந்தாம செதறாம திமுகவுக்கு உழுவணுன்றார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, 25% எனக்கு வாக்கு வங்கி இருக்குன்றார். ஆனால் சட்டசபை தேர்தலில் இன்னைக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது அவங்களுக்கு தெரியாது. 1% கீழே, 1% கீழே தான் அந்த 6 தொகுதியில். அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து வெறும் 6 தொகுதிகளுடைய வாக்கை மட்டும்தான் வச்சு கணக்கு போட வேண்டியதாக இருக்கு. அப்போ நீங்கள் 1% கீழே இருக்கக்கூடிய கட்சி அப்படி இன்னைக்கு விசிகாவை சொன்னால் விசிகாவை ஒத்துப்பாங்களா? அப்போ இன்னைக்கு காங்கிரஸை மட்டும் இவ்வளோதான் வாக்கு வங்கின்னு சொல்கிறத எப்படி காங்கிரஸ்னால ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு எல்லாமே அப்படி தானே கூட்டம். இதே வந்து நீங்கள் 1980 பாதிக்கு பாதி நிற்கிறாங்க திமுகவும் காங்கிரஸும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் 2 தொகுதி கூடுதலாக நிற்குது. அப்போது காங்கிரஸ் 21% வாங்குது, திமுக 22% வாங்குது. 89 காங்கிரஸுடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கிறாங்க. 214 தொகுதி காங்கிரஸ் நிற்குது. ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து அவங்க ஒரு 10 தொகுதி, IUML ஒரு 4 தொகுதி நிற்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் 20% வாங்குது. அப்போ இன்னைக்கு நீங்கள் வெறும் 25 தொகுதியில் கொடுத்துட்டு அவங்களுக்கு வெறும் 4.3% தான் அப்படிங்கிறத எந்த வகையில் வந்து எடுத்துக்க முடியும்? அப்போ உங்களுடைய வாக்கு சதவீதம் நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதியை வச்சு தானே. அப்போ இதையெல்லாம் தான் அவங்க காங்கிரஸ் வந்து சீர்தூக்கி பார்க்குறாங்க. அப்போ நம்மளைய ஒரு பக்கம் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முக்து பாரத்னு கேம்பெயின் பண்ணுறாங்க, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் முக்து தமிழ்நாடுன்னு திமுக வந்து ஒரு செயல் திட்டத்தை நடத்துதோங்கிற அச்சம் வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது. காங்கிரஸ் இல்லாத தமிழகமாக திமுக வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க போல இருக்கு. அப்போ நம்மளை இப்போ கூட நம்ம முழிச்சுக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்போ முழிச்சாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை விட்டுட்டா என்ன பண்ணுறது? அப்போ இது ஒரு பார்வை. இன்னொன்று, இன்னைக்கு திமுகங்கும் போது திமுக கூட கூட்டணி இருக்கும்போது வேற எந்த மாநிலத்திலேயாவது அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா? இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் கூட அவங்களுக்கு போகும்போது அவங்க பிரதானமாக அவங்க பேசுறது என்னன்னா, இன்னைக்கு கேரளாவில் ஷூர் ஷாட் சக்ஸஸ் அடிச்சிடலாம் அடுத்த எலெக்ஷனில். ஏன்னா இப்போ ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் மேலே பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அடுத்த தடவை நம்ம வர்றதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருந்து நழுவ விட்டுருச்சு. அப்போ இன்றைக்கி கேரளாவை விட்டுறக்கூடாது. அப்போ கேரளாவில் வந்து விஜய் அவர்கள் போய் தமிழக வெற்றி கழகங்கிற பேரில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா விஜயனுடைய ஆதரவு வந்து இன்றைக்கி கேரளாவில் பயன்படுத்துகிறோம்னா ஷூர் ஷாட் சக்ஸஸ் அங்கே
அப்போ கேரளாவை கட்டாயம் நம்ம வந்து தன்வசப்படுத்த முடியும். அது வந்து அவங்களுக்கு, ஏன்னா இப்போ இன்னைக்கு தெலுங்கானாவும் அவங்க இருக்காங்க, கர்நாடகாவும் அவங்க இருக்காங்க, கேரளாவும் அவங்க வந்துடுறாங்க, அடுத்தது பாண்டிச்சேரி. அப்போ பாண்டிச்சேரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே காங்கிரஸ்க்கு வந்து பிரதானமான வாக்கு வங்கி இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியிலையும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தார். அந்த பிரச்சாரத்தில் நமக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியிலையும் இருக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து காங்கிரஸ் கூட வந்து விஜய்க்கு அலைன்மெண்ட் ஆகும்போது பாண்டிச்சேரியை வென்றெடுக்கிறதுக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குன்னு போகும்போது காங்கிரஸ் வந்து விஜய் கூட போனாங்கன்னா இன்னைக்கு இது காங்கிரஸோட மட்டும் நிற்காது, இன்னும் ஒரு 2-3 கட்சிகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு இன்னைக்கு தாவேகா கூட போகும்போது ஃபைட்டு வந்து என்ன ஆகும்னா தாவேகா கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணின்னு மாறிடும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கே நான் சொல்கிறேன். அப்போ டிஎம்கே ஃபைட்லேயே இருக்காது. அப்போ இன்னைக்கு தமிழகத்திலையும் நீங்கள் வந்து முதல் இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு சவுத்தில் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டுருவாக்கம் பண்ண முடியும். தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரி சூறாடிக்கலாம், கேரளா சூறாடிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய பார்வை காங்கிரஸ் இன்னைக்கு பார்க்குறாங்க. இது நல்ல பார்வைன்னு சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் இங்கே இருக்கக்கூடிய பலன் வாங்கி, அதாவது திமுக கூட்டணியிலிருந்து பலனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 20-30 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இன்னைக்கு வந்து விடாப்படியா இல்லை காங்கிரஸ் கூட இது திமுக கூட தான் இருக்கணும், திமுக கூட தான் இருக்கணும். இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் நல்லாவே வந்து கண்டறிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லப்படுது காங்கிரஸ் சைட்ல இருந்து. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ்குள்ளார இருக்கிறவங்களே பெருவாரியான மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்னைக்கு தாவேகா கூட காங்கிரஸ் போகணும், திமுக கூட நமக்கு மரியாதை இல்லை, மரியாதை இல்லாத விட அவமதிப்பு ஜாஸ்தியா இருக்கு, திருப்பி இங்கேயே உட்கார்ந்தோம்னா என்ன அடுத்த 5 வருஷத்துக்கு காங்கிரஸோடைய நிலைமை. இப்போ இவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டல் மோதல் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா எப்பயும் போல ஏதோ ஒரு வாய்ப்பை சொல்லி நம்ம வந்து ஒரு சீட்டு பேரத்துக்காக பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு பயங்கரமான முட்டல் மோதல். இன்னைக்கு திமுகவை காங்கிரஸ் சார்பில் அவங்க பண்ணுற விமர்சனத்தை தவிர திமுகவை வேற யாரும் விமர்சனம் பண்ணலை இப்போ பெரிய அளவுக்கு. அதே மாதிரி வந்து காங்கிரஸை வந்து விமர்சனம் பண்ணணும்னா நம்ம தேர்ட் ஃப்ரண்ட் வச்சுருந்தாங்க இல்லையா, விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அண்ணன் ஐயா வைகோ அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் எடுத்து இருக்கக்கூடிய வீடியோ கேசட் எடுத்து போட்டாங்கன்னா போதும், வேற எதுவுமே வேண்டியதில்லை திமுகவை விமர்சனம் பண்ண. அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைந்த கூட்டணியில் இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, திமுக என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இல்லைன்னா காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுது, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சியிலே வர முடியாது. அது நிதர்சனமான உண்மையும் கூட வாக்கு சதவீதத்திலலாம் நம்ம பார்க்கும்போது. அப்போ இன்னைக்கு திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்கிறத விட காங்கிரஸை நம்பி திமுக இருக்குதுங்கிறத காங்கிரஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் கூட அவங்களுடைய உரிமைகளை கேட்டு வாங்காமல் வேற எப்போ வாங்குறது, அதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்க எங்களுடைய பிரதானமான பார்வையாக இருக்குது. மேபி இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த மீட்டிங்கை முடியும் போது இன்னைக்கோ நாளைக்கோ ஏதாவது ஒரு விடை தெரிய வரலாம். ஆனால் நியூஸில் ஒரு விஷயங்கள் வந்து பரப்புறாங்கல்ல சார், தாவேக்கா வச்சு பேரம் மட்டும்தான் பேசுறதுக்கு தாவேக்கா காங்கிரஸ் யூஸ் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இல்லை, அதில் நான் மறுப்புக்கல, கண்டிப்பாக இது எப்பயுமே நடக்கிறது தான். இப்போ இன்னைக்கு விஜயலதா பிரேமலதா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, 2 சைடும் அதே தானே பண்ணுறாங்க. அது வந்து சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னன்னா காங்கிரஸ்குள்ளார வந்து என்ன இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ந்தாலும் நமக்கு திமுகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது பெரிய பிரச்சனை. அந்த அளவுக்கு இன்னைக்கு சண்டை ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே இருந்தாலும் நமக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லையா, பொதுமக்கள் ஏப்பா இதுக்கு பறித்து மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேப்பான்பாங்கல்ல, இத்தனை சண்டை எதுக்கு? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அப்படின்னு. அது கண்டிப்பாக திமுக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க வந்து கேட்குறது வந்து ஒரு எம்பிக்கு ஒரு எம்எல்ஏ மாதிரி கொடுங்க. அப்போ 39 எம்பி சீட் இருக்கா, 39 எம்எல்ஏக்கள் கொடுங்க, ஒரு ராஜ்யசபா 1-2 கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ்க்கு வந்து 39 கொடுக்குறாங்க எம்எல்ஏன்னா, பிசிகாக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பிசிகாக்கு அதுக்கு ஒரு 30 கொடுக்கணும் அவங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திமுக எத்தனை தொகுதியில் நிற்கும்? அவங்களுக்கு இருக்காது தொகுதி. அப்போ அதனால் நீங்கள் முன்ன போனாலும் கிடைக்கிது, பின்ன போனாலும் உதைக்குங்கிற நிலைமைக்கு வந்து இப்போ இவங்களுடைய முட்டல் மோதல்கள் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கீங்க என்ன சொல்கிறாங்க, ஆனது ஆயிடுச்சு,
நம்ம வந்து ஒரு ரிஸ்க்கை எடுத்து பார்த்துருவோம், நம்ம ஒரு தாவேக்கா கூடயே போய் சேரலாம் அப்படிங்கிற முடிவில் இவங்க இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், பெருவாரியான நபர்கள் தமிழக காங்கிரஸை சார்ந்தவங்க அங்கே ராகுல் காந்தி கிட்ட குரலை வைக்கிறாங்க. அதனால தான் வந்து இவர் அதிகமான நபர்களை கூப்பிட்டுருக்காரு. இப்போ சரி, முதல்ல வந்தது 41, இப்போ ஒரு 140 போது பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சற்றேறக்குறைய 3.5 மடங்கு எண்ணிக்கைகள் அதிகமாக கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கைகள் அதிகமாக அவங்களுடைய குரல் தாவேக்கா சார்பு அதிகமான குரலாக தான் அங்கே ஒதுக்குங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. ஏன்னா இது காங்கிரஸினுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை சார்ந்தது. இன்றைக்கி அவங்க நினைக்கிறது இன்றைக்கி ஒரு விஜய் கூட போனால் வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சறதுக்கு இதாக இருக்குது, ஒரு புது பார்வை காங்கிரஸ் மேலே கிடைக்கும், ஒரு இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்கும், நமக்கு வந்து இது திமுக கூடயே இருக்கிறதுங்க வந்து அவங்கக்கிட்ட இருந்து விடுபட்டு வரும்போது இன்றைக்கி அவங்க ஒரு பிரதான பார்ட்னர் ஆகிடுறாங்க. இப்போ திமுக என்ன நினைக்குது, நீங்கள் சப்ஜூனியருங்குது, சப்ஜூனியர் கூட இல்லை, அதை விட மோசம், நாங்கள் உங்களுக்கு போடுற அரசியல் பிச்சைங்குது இது. ஆனால் இன்றைக்கி தாவேக்கா கூட விஜய் கூட பேசும்போது அவங்க ஈக்குவல் பார்ட்னர்னு ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதுக்கு சரியான மதிப்பும் அங்கீகாரமும் மரியாதையும் தாவேக்கால கிடைக்கும். ஆனால் திமுகவில் இப்போ இனிமேல் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா முதல்ல இருந்ததில் 10% 1% கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது. அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து இவங்க பெரிய ஈக்குவேஷனில் உட்காந்துருக்காங்க. இது எப்படி எந்த இடத்துல கூட்டி கழித்து எப்படி ஈக்குவேஷன் முடிய போகுதுங்கிறத நம்ம இன்றைக்கோ 2-3 நாளில் கட்டாயமாக தெரிஞ்சிடும்னு தான் நான் நினைக்கிறேன். பல்லர்களை தெளிவாக. நன்றி சார்.